ஆதிபிதா குமாரன் குமாரன் ஆவித்யேகர்க்கு அனவரதம் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதம் ஸ்தோத்ரம் ஆதிபிதா குமாரன் ஆவித்யேகர்க்கு அனவரதம் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதம் ஸ்தோத்ரம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளில் கேரள ஆராதனை ஒரு சிறப்பான ஆராதனையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்து அதற்கான காரியங்களிலே இறங்கின பொழுது இந்த நாளிலே ஒரு கதா காலட்சேபம் பண்ண நல்லா இருக்கும், அதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தோம். இது கொரோனா காலம், வரவங்க மாஸ்க் போடணும்னா இசை சர்ச்சில் 500 ரூபாய் ஃபைன் வாங்குவாங்க. அதனால வெளியாலாம் கூடுவாங்க, பாஸ்டர் பாவம் பார்த்து மாஸ்க் போடலாம் விட்டுருவாங்கன்னு நினைச்சு நாமளே அந்த கேரள பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து, இது கதா காலட்சேபம் அல்ல, ஏன்னா கதா காலட்சேபம் பண்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. இதை ஒரு பாடல் வழி செய்தி, நம்ம திருநெல்வேலி சைடுலாம் சொல்லுவாங்க பஜனை செய்தி, எங்க ஊர் சைடும் பஜனை பாடல் செய்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பஜனை பாடல் செய்தியை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து அதுக்கான முயற்சிகளிலே இருக்கிறோம். நாளிலே அதை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நான் சொல்ல வர செய்தி உங்களை சரியா சென்றடையுமா அப்படின்னு தெரியல, ஆனா ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் அதிகமாய் நம்புகிறேன். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் போறோம் சொல்லுங்க. புத்தாடை பசங்க சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் வீட்டுல புது துணி எடுத்து தருவாங்க, அதான் ஞாபகம். அப்படிதான் யூத் பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு 4 நாள் ஜாலியா ஊர் சுத்தலாம் பாஸ்டர் கூட. அப்படிதான் கேரளன்ற பேர்ல ஒரு 4 நாள் ஜாலியா ஊர் சுத்தலாம். பிரியமானவர்களே, பண்டிகை நாட்கள், அதுவும் கிறிஸ்துமஸ் நாட்கள் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஒவ்வொரு வருஷமும் நாம நம்முடைய கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம போடுறப்ப போடுவோம் மகிழ்ச்சி மாத நிகழ்ச்சி. இந்த மாசம் முழுசும் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பாடல் சத்தம் எந்த பக்கம்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? எல்லா பக்கமும் பாடல் சத்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்துக் கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த வருஷம் இந்த கொரோனாவை முன்னிட்டு நம்முடைய திருச்சபையில கேரள் நடத்தப்படல. இந்த கிறிஸ்துமஸை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்காக இந்த கேரள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? நான் ரொம்ப டீப்பெல்லாம் போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி கேரளா இதுதான் அப்படின்னு சொல்ல விரும்பல. கேரளா என்பது இயேசுவின் அன்பை சொல்லுகிற ஒரு காரியம்.
கிறிஸ்துமஸ்னாலே அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அன்பு இல்லைன்னா கிறிஸ்துமஸ் இல்லை. அன்பு இல்லைன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. பிதாவாகி ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? உங்களை என்னையும் நேசித்ததுதான். வசனம் தான் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருத்தர் கூட கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அன்பு கூர்ந்து நமக்காக நம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்ததே அன்பினால. அப்போ அந்த அன்பை நாம் நினைவு கூர்வது, அந்த அன்பை பறைசாற்றுவதுதான் கிறிஸ்துமஸ். அந்த அன்புக்கு நிகரே இல்லை. அந்த அன்புக்கு நிகரே இல்லை. இந்த உலகத்துல அவருக்கு நிகரான ஒரு ஆண்டவர் யாராவது இருக்காங்களா அப்படின்னா இல்ல. புராணங்கள் சொல்லுது 333 கோடி தேவர்கள் இருப்பதா. எந்த தெய்வமும் தன்னுடைய ஜனங்களுக்காக மறித்ததா இல்லை. எந்த தெய்வமும் தன்னுடைய ஜனங்களுக்கு பாவ விமோசனம் கொடுத்ததா இல்லை. எந்த தெய்வமும் மறித்த பிறகு எழுந்ததா இல்லை. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நிகழ்கிறான். நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாருக்கும் மேலானவர். பக்தர் ரொம்ப அருமையா பாருங்க. நீங்களே இல்லாத சர்வீசா நீங்கள் ஒளி பிரகாசா
ஜீவன் நமக்காக தந்து இந்த பூலோகத்துக்கு வந்து தமையே யாகபலியாய் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்து இன்றும் உயிர் திறந்து நமக்காக இரண்டாம் வருகையில் வருவதற்கு ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிற உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அந்த உயிருள்ள தெய்வத்தை அவரை அறியாத மக்களுக்கு சொல்வதுதான் கேர். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாலிப பையனா இருக்கும் பொழுது கேரள போவோம். 2 டிராக்டர் நிறைய ஜனங்கள் கிளம்புவோம். எங்க ஊரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல சுத்தி இந்து கிராமங்கள் தான் உண்டு. எல்லா கிராமத்திலையும் போயிட்டு அதுல ஒரு 4 பேர் இருப்பாங்க. பெட்ரோல் பாக்ஸ் தலைமையில தூக்கிட்டு ஒரு 2 பேண்ட் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 30-40 பேர் தெரு தெருவா பாடிட்டு போவோம். ஒரு முக்கில நின்று சுவிசேஷத்தை சொல்லுவோம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்னைக்கு கொண்டாடின கேரளா ரொம்ப அர்த்தமுள்ள கேரளா இருந்துச்சு. தாத்தா வருவாரு, எல்லாருக்கும் பரிசு பொருட்களை கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு போற தாத்தா பரிசு பொருட்களை வாங்கிட்டு தான் வர அப்படின்னு. இன்னைக்கு கேரளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. கர்த்தரை அறிவிப்பது பிரதானம் என்கிற நிலைகள் மாறி வசூலுக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்ற நிலைக்கு இன்னைக்கு கேரள் தகவல். ஆனா இதெல்லாம் விட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் ஆண்டவரை பாடுறதும் ஆண்டவரை துதிப்பதும் நம்முடைய கொண்டெல்லாம் கட்டி பேசவே முடியாத அளவுக்கு கத்திட்டு நைட் 12 மணிக்கு போய் வீட்டுல தூங்கிட்டு காலையில எப்படியாவது அந்த தொண்டை சரி பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ரெடியாகி நிற்கிறதும் ஒரு சந்தோஷம். நம்முடைய ராஜாதி ராஜாவை பார்க்க அழகு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான. அதுலயும் என்னதான் நம்ம இன்னைக்கு வெஸ்டர்ன் போப் இன்னும் என்னென்ன பாட்டெல்லாம் என்னென்ன மியூசிக் எல்லாம் சொன்னாலும் தெம்மாங்கு பாட்டுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை. நாங்க இசை மடிவாளாவில் வந்த அந்த ஆண்டு ஒரு தெம்மாங்கு பாட்டு போட்டோம். என் பசங்க அடுத்த வருஷமா அந்த பாட்டு கண்டிப்பா வேணும். ஏன்னா ராசாதி ராசாவை புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டு. ராசாதி ராசா எங்க மகராசா
கிறிஸ்துமஸ்னா அப்படி ஒரு சந்தோஷம் நிச்சயமா எல்லாருடைய உள்ளத்திலும். ஏன்னா கிறிஸ்துமஸ்னா புது துணி கிடைக்கும், ஸ்வீட்டெல்லாம் செய்வாங்க பக்கத்து வீட்டில் கொடுக்கறதுக்கு. ஒரு 1 வீக் காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் கிடைக்கும் இல்லையா? முடிஞ்சா ஒரு 1 நாள் 2 நாள் டூர் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. தூங்காம கேரளன்ற பேர்ல ஊர் சுத்தலாம். அவன் இப்படி நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஒருவேளை இந்த வருஷம் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் போய் நீங்க டிஜிட்டல் கேரள்ன்றாங்க. நேற்று ஒரு சபையில வர்ச்சுவல் கேரள் இல்லையா, ஜூம் மீட் கேரள்ன்றாங்க, கூகுள் மீட் கேரள்ன்றாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட கேரளெல்லாம் வந்தா கூட நம்முடைய ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும் இல்லையா? ஆண்டவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பு, ரொம்ப அழகான ஒரு பிறப்பு. ஆண்டவர் தம்முடைய யூனிக்னஸ், தன்னுடைய தனித்துவத்தை விளக்க செய்தது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த பண்டிகையை நாம கொண்டாடும் பொழுது, அவருடைய அன்பை நாம சொல்லும் பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும். கிறிஸ்துமஸ் மாசம் வந்தாலே எங்க ஊர்ல டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி காலையில பஜனை குழு ஆரம்பிக்கும். அந்த பஜனை குழுல கிட்டத்தட்ட அது காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்கும். எங்க ஊர்ல மொத்தம் 6 தெரு உண்டு. அந்த 6 தெருவையும் சுத்தி பாடி வர்றதுக்கு விடிய காலம் ஆயிடும். இது இடையில கும்மி பாட்டெல்லாம் பாடி ஆண்டோடைய நாமத்தை மயக்கி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஒருத்தர் பாட்டு பாட மற்றவங்க ஸ்பீட் பாட்டு பாடிட்டே வருவாங்க. ஒரு 4-5 வருஷமா என்னுடைய முதல் பாட்டு, நான் எப்பவுமே பஜனைக்கு போனா பாடுற என்னுடைய முதல் பாட்டு எவ்விதையும் இன்பத்தாலே பாடு. அருமையான பாடல், ரொம்ப வருஷமா ரொம்ப ஃபேமஸா இருந்த பாடல். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய திருச்சபையினுடைய கேரள கூட அந்த பாட்டு போடுவோம். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமி வந்ததா, இயேசு பாலனாக பூமி வந்ததா. இப்படியெல்லாம் ஆண்டவரை நாம பாடிட்டு இருக்கோம்.
ஆண்டவர் பிறந்தப்ப கேரளா எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் பிறந்தப்ப கேரளா இருந்துச்சா? என்ன சொல்றீங்க? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலும் இந்த கேரளா இருந்துச்சு, இந்த துதி இருந்துச்சு. லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எப்படி துதித்தாங்க? நம்ம ஆண்களை ரொம்ப அருமையா பாடுங்க. அதே பாட்டு நான் திரும்ப பாடுங்க. ரொம்ப அருமையா பாடுங்க. உன்னதத்தின் தூதரே ஒன்றாக கூடுங்கள், அண்ணனை சுராஜனுக்கு வாழ்வு கூடுங்கள். உன்னதத்தின் தூதரே ஒன்றாக கூடுங்கள், அண்ணனை சுராஜனுக்கு வாழ்வு கூடுங்கள். சாராஜி வாசனை அவராஜி துணியும் பாசியாய் அங்கே பாடின பாட்டை கேட்பாங்க. இயேசு என்ற நாமம் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரரான நாமம். அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல ராஜாதி ராஜா. ஏன்னா தன்னுடைய உயிரை கொடுத்து ஜனங்களை நேசிக்கிற ஒரு அன்பை காட்டிலும் இந்த உலகத்துல ஒரு பெரிய அன்பு இல்லை. அந்த அன்புக்காக நாம் துதி செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்.
இதுவரை செய்த எல்லா செயல்களையும் நாம நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்த பொழுது தூதர்கள் ஆண்டவரை துதித்தார். அங்கே முந்தின வசனம் சொல்லுது, அந்த சனமே பரம சேனைத்திரள், எல்லா தூதர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை துதித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை பாடுறதுக்கு நம்ம காரணங்கள் தெரியும். ஒரு பக்தன் பாரு, இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh
செய்த செயல், அவர் நமக்கு பாராட்டின அன்பு, அவர் நமக்கு இம்மனுக்கு தந்திருக்கிற கிருபை, அதெல்லாம் எண்ணி பார்த்தா நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல துதி ரொம்ப முக்கிய பங்கு இருந்துச்சு. அதை நம்ம யாரும் யோசிக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 20வது வசனத்துல தேவ தூதர்கள் 13, 14 வசனங்களிலே தேவ தூதர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். 20வது வசனம் சொல்லுது, படிப்பறிவில்லாத மேய்ப்பர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார். கண்ட எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம். சரித்திர புத்தகங்கள் சொல்லுது, பலியாடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், பாவ பரிகாரமாக செலுத்தப்படுகிற பலியாடுகளை வைத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு விமர்சனம் வந்துவிட்டது. இனி நாம் இந்த ஆட்டை மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கின்ற அந்த உறுதியோடு கூட ஆண்டவரை துதித்துக் கொண்டு திரும்பி போனார். கிழக்கிலே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபொழுது ஏரோது ராஜா கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. மத்திய 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிங்கன்னு சொன்னா ஏரோது ராஜாவை பார்த்துட்டு திருப்பி வரும் பொழுது அந்த அதிகாரத்துடைய 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் இப்ப அவங்க முன்னாடி நிற்குது. வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு துதிய மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருது. ஆனா இங்க மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறது என்பது தெரியாது. லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 28 - 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சிமியோன் தன்னுடைய உள்ள களிப்பாக சொல்றாரு, ரட்சகத்தை என்னுடைய கண்கள், அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த உலகின் மீட்பை நான் கண்டுட்ட, இனி நான் மறித்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்துச்சு. அதே 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து 60 வாசிங்க. அவள் கண்ணீர் பிரயாட்டு விவாகமானது முதல் 7 வருஷம் எவ்வளவு வயசுங்க? எவ்வளவு வயசுங்க? அவனா இருக்குமா தெரியல. 84 வயதுடைய ஒரு பாட்டி 38வது வசனம் சொல்லுது, அண்ணாலும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாருக்கும் அவரை குறித்து பேசு. ஒரு 84 வயசு பாட்டி ஆண்டவருடைய மகிமையை சொல்லும் அப்படின்னா, வயசான ஒரு ஆசாரியன் ஆண்டவருடைய மகிமையை பாடுவார்னா, படிப்பதுமே இல்லாத மேற்பர்கள் ஆண்டவரை துதித்து பாட முடியும்னா, ஆண்டவருக்கு அதுக்கு அடுத்ததாய் படைக்கப்பட்ட தேவ தூதர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவாங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகி, நம்மளவா சொல்றேன், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு. தேவ தூதர்களை பார்த்து கொஞ்சம் கம்மியா படைக்கப்பட்ட மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட நாம ஆண்டவரை எந்த அளவுக்கு இன்னைக்கு காரணங்களை தேடிட்டு ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்யல, நான் என்ன கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் பாடலை குறிச்சிட்டு தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொள்ற மாதிரி ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இவருக்கும் ரொம்ப அருமையா பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர வழியை செலுத்துங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர வழியை செலுத்துங்க. ஏன் செலுத்தணும் தெரியுமா? பாராட்டு ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு மகிமையுமே அப்பாவுக்கு
சுகம் தந்தா தந்தாரா பேலன் தந்தா கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு இது என்ன வேணுமா? நோய் எதிர்ப்பு சக்தி. ஆண்டவர் அந்த பேலத்தை தாங்கலன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கொரோனா நம்மளை பிடிச்சிக்கும். கொரோனா நம்மளை பிடிச்சா மண்ணோடு மண்ணா போயிடும், ஒண்ணுமே இல்லை. இதுக்காக நம்ம ஆண்டவரை துடிக்கணும். எங்க 7 மாசம் வேலையே இல்லைங்க, ஆண்டவர் சோறு கொடுத்தாரா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? கொடுக்கல. உணவு உடனே காலையில கூட வேலூர் பேராயத்துக்கு ஒரு சிஎஸ்சி போதற்கு போன் பண்ணி அவர் கூட பேசிட்டார். அவருடைய பேராயத்தில் அவருக்கு ஒரு 14 சபைகளும். நான் அவர்கிட்ட கேட்டானே, எப்படி போயிட்டு இருக்கு கொரோனா காலம், எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க சபையில எல்லாம்? ஒரே ஒரு சந்தோஷம் தம்பி, எங்களுக்கு கம்யூனியன் இல்லாததுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். என்ன கம்யூனியன் இல்லை, அந்தந்த சபையில இருக்க கேட்டகரிஸை நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு வாரத்துக்கு 2 சபைக்கு மட்டும் போறேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். நமக்கு 2 மாசம் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வரதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சார். அவருடைய சமூகத்துல அவர் பாடுறதுக்கு நமக்கு உதவி செஞ்சார். அவருடைய திரு சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் புசித்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்தார். இத்தனை அர்த்தங்கள் ஆண்டவர் செய்திருக்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நாம காரணம். வாசிக்கிற 147ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் ரொம்ப அருமையா சொல்ற முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம். தீர்மானங்களே, துதி வீரர் என்று சொல்லப்படுகிற தாவீது ஆண்டவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் பேசும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஸ்டாண்ட ரொம்ப அழகா இருக்கு. அவர் சொல்ற, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். 23வது வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆண்டவருடைய துதியை அறிவிக்கும்படியாக சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனா இன்னைக்கு நாம அவருடைய துதியை துதிச்சிட்டு இருக்கோமா, அறிவிச்சிட்டு இருக்கோமான்றது ஒரு பெரிய கேள்வி. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 115ஆம் சங்கீதம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் ஆண்டவரை துதிப்பாங்க, யாரெல்லாம் துதிக்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். மரித்தவர்களும் மௌனத்தில் இருந்த அனைவரும் கர்த்தரை துதியார். நீ ஆலயத்துல உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லல, ஆண்டவரை துதிக்கலன்னா செத்து போன பணத்துக்கு சமம் வேதவசனம் சொல்லு. கீழ்வாசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கும் நாமும் இது முதல் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, நான் உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை. அதை அறிவிக்கும்படியாக, அதை சொல்லும்படியாக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நான் செய்யாம போயிட்டா எனக்கு தாவீதை பத்தி நம்ம பேசுறோம். 6 மணிக்கு வந்தவன் பெரிய ராஜாவாயிட்டாங்க, சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் ஆண்டாங்க. ஒரு ராஜாவாலே அவன் கொல்ல முடியலங்க. ஏன் தெரியுமா? அவன் துதி. அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். நான் ஆண்டவரை எப்பவுமே ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பேன், ஆண்டவரை எப்பவுமே துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்ற, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும். அவன் மட்டும் துதிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் கூட சேர்த்துக்கான். அந்த துதிதான் எல்லா இடத்துலையும் அவனை காப்பாற்று. அவன் நல்லா பாடும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உன்னை துதிப்பேன். ஆனா துதிக்கிறோமா? சரி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உன்னை
அதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய பலியிலோ நம்முடைய காணிக்கையிலோ அவர் பிரியப்படுகிற ஆண்டவர் அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கணும்னு சொன்னான். அங்கே எபிரேயர் ஆகியோர் ரொம்ப அருமையா எழுதுகிறாரு. உதடுகளின் கனியாகிய ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், அவர் ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிறார். நீங்க துதிக்கிற துதியில பிரியப்படுகிறார். ஏதோ கிறிஸ்துமஸ் காலங்களில் மாற்றம் நாம் அவரை துதிக்கலாம். கிறிஸ்துமஸ் காலங்களில் மாற்றம் நாம் அவரை பாடி போற்றலாம். எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு துதி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை நாம் துதித்து பாடுவோம். உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு ஏறிவிடுவோம். அவர் ஸ்தோத்திர பலியில பிரியப்படுகிற ஆண்டவர் என்று உணர்ந்து நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களில அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சீரேசு நாதருக்கு